Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக்ல நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு வந்து குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன டாபிக் சொல்லி பார்க்கறப்ப மாநிலங்களுக்கு இடையேயான நிலைக்கான சபைக்கான நிலைக்குழு. ஓகேவா? ஸோ இதுல இங்கிலீஷ் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்றப்ப ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எதனால நியூஸ்ல இருந்து சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட கம்போசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு மாநிலங்களுக்கு இடையேயான சபையின் நிலைக்குழுவை மறுசீரமைத்தது. அதன் தலைவராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியமிக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ வந்து ஐஏசி, அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஓகேவா? இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட அந்த நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீஆர்கனைஸ் வந்து பண்ணிருக்காங்க, ரீகான்ஸ்டியூட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ரீகான்ஸ்டியூட் பண்றப்ப அதோட ஹெட் யார் கொடுத்துருக்காங்கன்னா அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் நியூஸ்ல இருக்குது, புதிய குழுவில் மூத்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் 7 மாநில முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஓகே, ஸோ என்டிஏ கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் மறுசீரமைக்கப்பட்ட கவுன்சிலில் அங்கம் வகிக்கின்றனர். ஓகேவா? ஸோ எதிர்கட்சியில இருந்து அதுக்கப்புறம் 7 ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் மூத்த மத்திய அமைச்சர்கள். ஓகே, இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டில இருந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து நியூஸ் பார்க்க போறோம். இதுதான் என்ன சொல்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மத்திய அரசு மாநிலங்களுக்கு இடையேயான சபையின் நிலைக்குழுவை மறுசீரமைத்தது. அதன் தலைவராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியமிக்கப்பட்டார். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வந்து ஹெட்டா இருக்கிறாங்க பாக்குறப்ப நம்மளோட ஹோம் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ உள்துறை அமைச்சர் தான் வந்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்மன் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ புதிய குழுவில் மேலும் 12 உறுப்பினர்கள் உள்ளனர். ஸோ இந்த புது கமிட்டில இருந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப 12 மெம்பர்ஸ் அப்படிங்கிற நமக்கு மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ 12 உறுப்பினர்கள் வந்து இதுல வந்து இருக்கிறாங்க. அவர்களில் மூத்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திரா உட்பட 7 மாநில முதல்வர்கள் உள்ளனர். ஓகே, ஸோ 7 மாநில முதல்வர்கள், அது போக வந்து மூத்த அமைச்சர்கள் சொல்லுவாங்க, சீனியர் மினிஸ்டர் சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டில வந்து மெம்பரா வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மாநிலங்களுக்கு இடையேயான சபையால் பரிசீலிக்கப்படும் விஷயங்களில் தொடர்ச்சியான ஆலோசனைகளை எளிதாக்குவதற்கு நிலைக்குழு பணிபுரிகிறது. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுவாங்க, சில அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இது வந்து ஓகேவா இல்லைன்னு சொல்லி அந்த டிசைட் பண்றக்கூடியதான் யாரு அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆலோசனைகள் வந்து எளிதாக்குவதற்காக தான் இவங்க வந்து முக்கியமா வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பொறுப்புகளில் மத்திய மாநில உறவுகள் தொடர்பான சிக்கல்களை மாநிலங்களுக்கு இடையேயான சபையில் முன்வைப்பதற்கு முன் அவற்றை மறு ஆய்வு செய்தல் மற்றும் செயலாக்குதல் ஆகியவை அடங்கும். ஓகேவா? சோ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு 2 ஸ்டேட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனையை பத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா சில டிஸ்கஷன்லாம் போகுது. அந்த டிஸ்கஷனை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுக்கு வந்து கொண்டு போறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லுவாங்க, நிலைக்குழு வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை பத்தி வந்து எல்லாமே வந்து மறு ஆய்வு வந்து பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டா தான் நம்மளுக்கு வந்து பண்ணிருக்கோமா, ஏதாச்சும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி மறு ஆய்வு பண்ணுவாங்க. ஓகே, அது மறு ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, அது மாதிரி மறு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கிட்ட தான் அந்த பவர் வந்து இருக்கு. ஓகே, அந்த ஒர்க் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோட கம்போசிஷன் சொல்லி பாக்குறப்ப பிரதமர் மோடி தலைவராகும். ஓகே, ஸோ பிரதமர் மோடி சொல்லி பாக்குறப்ப இந்த ஸ்டாண்டிங் கமிஷனோட ஹெட் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஎம் தான். ஓகேவா? அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட ஹெட் பாக்குறப்ப பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டா வந்து இருக்கிறாங்க. அனைத்து மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதலமைச்சர்கள். ஓகேவா? ஸோ எவ்ரி ஸ்டேட் இந்த இந்தியா, ஓகே, 28 ஸ்டேட் as well as 8 யூனியன் டெரிட்டரியோட சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன இருப்பாங்கன்னா இதோட மெம்பரா இருப்பாங்க. அண்ட் தென் சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்களில் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களில் நிர்வாகிகள் உயர் அதிகாரிகள் குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாக்குறப்ப சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, as well as என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அசம்பிளி இருக்காது, அங்க வந்து நார்மலா ஒரு யூனியன் டெரிட்டரி மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பரா வந்து இருப்பாங்க. ஓகே, அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது வந்து ஐஏசியோட மெம்பர்ஷிப் தான். ஓகே, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பர்ஸ்ல யாருக்கு தான் இதை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து வேற. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாக்குறப்ப இந்தியாவில் மத்திய மாநிலம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்காக ஐஏசி உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ 2 ஸ்டேட்டுக்கு நடுவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா அது வந்து சுமூகமா தீர்த்து வைக்கிறதுக்காக தான்
இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது அரசியலமைப்பின் 263வது பிரிவில். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எந்த ஆர்டிக்கிள் வந்து வருதுன்னு பாக்குறப்ப ஆர்டிகிள் 263. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஎஸ்சியோட ஆர்டிகிள் வந்து 263 சொல்றாங்க. கீழ் நிறுவப்பட்டது. இது இந்திய ஜனாதிபதிக்கு மாநிலங்களுக்கு இடையேயான சிறந்த ஒருங்கிணைப்புக்காக ஐஎஸ்சியை நிறுவ அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட இருக்குன்னு பாக்குறப்ப இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்தியன் பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா அவங்களால என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து அவங்களால எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றது இருந்தா இந்த ஆர்டிகிள் 263. ஓகே, 263. ஸோ சர்க்காரியா கமிஷன் ஐஎஸ்சியை நிரந்தர அமைப்பாக ஆக்க பரிந்துரைத்தது. ஸோ சர்க்காரியா கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியன் பாலிட்டியில பாக்குறப்ப. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறப்ப இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் நிரந்தர அமைப்பா வந்து நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுபடி பாக்குறப்ப 1990 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜனாதிபதி ஆணை மூலம் அதன் முறையான நிறுவுதலுக்கு வழிவகுத்தது. ஓகே, 1990 இருந்து அது வந்து ஒரு நிலையான அமைப்பா வந்து உருவாகி இருக்காங்க. ஓகே, அண்டர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரியா கமிஷன் 1988. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது மாநிலங்களுக்கும் யூனியன்களுக்கும் பொதுவான ஆர்வமுள்ள விஷயங்களை விவாதிக்கிறது மற்றும் கொள்கைகள் மற்றும் செயல்களின் ஒருங்கிணைப்புகளை பரிந்துரைகளை செய்கிறது. ஓகேவா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட் சொல்ல யூனியன். ஓகே, யூனியன் சொல்றது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா சுமூகமா ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கிட்ட தான் இருக்கும். ஓகே, அதாவது பொதுவான ஆர்வமுள்ள விஷயங்கள். ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நடக்கு, இல்லைன்னா மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து இதுல அது போக என்னன்னா 5 மண்டல சபைகள் வந்து இருக்குது. ஓகே, இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்குது. ஓகே, ஜோனல் கவுன்சில்ஸ். ஜோனல் கவுன்சில் என்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாக்குறப்ப 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா வடக்கு, அதுக்கப்புறம் மத்திய, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு, வடகிழக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான 5 மண்டலங்கள் வந்து தனித்தனியா இருக்குது. ஓகே, ஸோ 5 தான் மெயினானது. அது போக தனியா என்ன பண்றாங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து தனியா வந்து ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ மெயினானது வந்து இந்த 5 மட்டும்தான். ஓகே, உள்ளன. அவை மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்ளன. ஒவ்வொரு மண்டல கவுன்சிலும் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் உள்ளது. ஸோ என்னதான் இவங்க வந்து 5 ஜோனல் கவுன்சில் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணியிருந்தாலுமே அந்த ஒவ்வொரு இந்த வடக்கு, மத்திய, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு ஒவ்வொரு ஜோனல் கவுன்சிலுமே ஹெட் யாருன்னு சொல்லி பாக்குறப்ப யாரு அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஒரு விடையா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஜோனல் கவுன்சிலோட ஹெட் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி கேட்பாங்க. டிஎம்எஸ்சி குரூப் 1ல பாலிட்டிக்கல் செக்ஷன் கேட்கறப்ப வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அந்த ஜோனல் கவுன்சிலோட ஹெட் யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சர். ஓகே, யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் இதோட ஹெட்டா வந்து இருப்பாரு அப்படிங்கிற நம்ம பாயிண்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையேயான சபைக்கான நிலைக்குழு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இங்கிலீஷ்ல பாக்குறப்ப ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தி பார்த்தோம். ஆஸ் வெல் என்ன பார்த்தோம்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பத்தியும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட காம்போசிஷன் எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, இவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.